श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे। असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभु। देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धिपोतं त्रिलोकेशं तम नमामि बृहस्पति। யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். குரு பெயர்ச்சி 2024 முதல் 2025 இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பெயர்ச்சினா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார். மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த வருடத்தில் இல்லை. ஸோ ஓவரால் இந்த குரு பெயர்ச்சியை பார்க்க போனோம்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது, கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த 3 விஷயங்களை குரு தன் பார்வையால் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார். விருச்சிக ராசி 6ஆம் இடத்தில் இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வர்றார், மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தோன்னா சிறு மன சஞ்சலம், சின்னதான பிரச்சனைகள், குழந்தைகள் சார்ந்திருக்க விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தது. மனத்தெளிவு, ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு நல்ல ஒரு முடிவுகளை நோக்கி போகிறது, திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு, லாபம், அண்ணனால் லாபம் கிடைக்கிறது, தொழில்னால லாபங்கள் உருவாகிறது, தந்தை வழியில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும், முயற்சியில் ஒரு தெளிவு பிறகும், ஒரு தைரியமாக செயல்படுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம போக ஆரம்பிப்போம். தைரியமான செயல்பாடுகள், தைரியம் குறைந்த தன்மையிலிருந்து நிவர்த்தி ஆகும். வருமானம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் தடைப்பட்டு கிடைக்கும்னு சொல்லலாம், அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் பேசும் பொழுது கொஞ்சம் உங்களோட வார்த்தை பெரிய நீங்கள் தான் அட்வைஸிக்காமணின்னு பேச போகாதீங்க, சரியா? இப்போ அது நல்லா இருக்காது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன்னு போய் அட்வைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் பார்த்துக்குங்க. வருமானம் குறைதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். குடும்பத்தில் வீட்டில் சிறு குழப்பங்கள் மயிரும். சுய தொழில் முயற்சி, சுயமாக தான் பண்ணிவிடுவோம், இப்படியே போயிட்டுருக்கேன்னு ஒரு கால்குலேஷனுக்கு போவீங்க. காதல் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு, காதல் திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கல்வியில் கவனம், பரீட்சையில் நல்லா இருக்கீங்க. கல்வியில் கவனமாக படிச்சுட்டிங்கன்னா தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய காலமாக தான் இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு இருக்குது. விருச்சிக ராசியினுடைய இல்லத்தரசிகள் வாக்கில் கவனம் தேவை. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சோண்டு கவனமாக பார்த்துக்குங்க, அவ்வளோதான். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் படிப்பை நல்லா பார்த்துட்டிங்கன்னா தேர்வில் வெற்றிங்கிறது உறுதியாக இருக்கும். வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்க அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். லாபம் சித்திக்கக்கூடியதாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான குரு பெயர்ச்சியாக தான் இருக்குது. அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக பதவி அனுகூலமாகக்கூடிய, மக்களினுடைய பேராதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. வீடு மனை முயற்சிகளை கொஞ்சம் பழைய வீடு வாங்கலாம், ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் பழமையான வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதை நம்ம உபயோகப்படுத்தலாமான்னா கண்டிப்பாக அந்த மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி 70% சிறப்பானதொரு குரு பெயர்ச்சியாகவே இருக்குது.